வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா, கோல்ட் ரேட் அண்ட் ஸ்டாக் மார்க்கெட் ரேட் பார்த்துட்டு வரோம் தொடர்ந்து. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து கோல்ட் ரேட் என்னன்னா, இன்னைக்கு வந்து 7,140 பெர் கிராம். அதாவது 10 ரூபாய் அப் ஆயிருக்கு. ஏற்கனவே 7,130 இருந்துச்சு நேத்து. இன்னைக்கு 7,140 இருக்கு. 10 ரூபாய் ஏறி இருக்கு. சில்வர் பாத்தீங்கன்னா 101 ரூபாய். அதாவது நேத்து 100 ரூபாய் இருந்தது. இன்னைக்கு 1 ரூபாய் ஏறி 101 ரூபாய் இருக்கு. ஸோ கோல்ட் ரேட் வந்து 7,140, சில்வர் ரேட் வந்து 101 ரூபாய். இது ரெண்டுமே வந்து அன்னைக்கு சொன்ன மாதிரி தான் 916 பியூர் கிடையாது. கோல்டும் சில்வருமே ஆர்டிகல் சில்வர் அண்ட் 916 கோல்டு இது ரேட். நம்ம கோல்டு ரேட்டோட சேர்த்து கோல்டு மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம டெய்லி. இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 82,242 பாயிண்ட் அப் போயிட்டு இப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 81,934 பாயிண்ட்ல டிராவல் ஆயிட்டு இருக்கு. ஆஸ் ஆஃப் உங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்கும் போது இந்த நேரத்துல மார்க்கெட் இந்த ஸ்டேஜ் தான் இருக்கு. கிட்டத்தட்ட 1,280 பாயிண்ட் அப் போயிட்டு 962 பாயிண்ட் டவுன் வந்து டோட்டலாவே 962 பாயிண்ட் அப்ல தான் இருக்கு. அப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா கோல்டுல வந்து 10 ரூபாய் தான் ஏறி இருக்கு. ஸ்டாக் மார்க்கெட் கிட்டத்தட்ட மோர் தென் 1.3% கிட்டத்தட்ட ஒரு 1000 பாயிண்ட் அப் ஆயிருக்கு. 79 போயிட்டு 82க்கு வந்துச்சு. திரும்பி இன்னைக்கு 81 82ல டிராவல் ஆயிட்டு இருக்கு. இதுதான் வந்து இன்னைக்கு வந்து ஸ்டாக் ரேட்டும் கோல்டு ரேட்டும். திரும்பி ஒரு சொல்றேன். கோல்டு ரேட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா 7,140 ரூபாய், சில்வர் 101 ரூபாய். ஸ்டாக் மார்க்கெட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 82,000 மார்க் போயிட்டு 81,900 மார்க்ல டிராவல் ஆயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட வந்து 962 பாயிண்ட் அப்ல இருக்கு. நம்ம நேத்து சொன்னதுதான். அதாவது கோல்டு ரேட்டு ஸ்டாக் ரேட்லாம் சொல்லிருங்க சார். இது என்ன யூஸ் பண்ண போறோம், நம்ம என்ன முதலீடு பண்ண போறோம், எப்படி அதில் லாபம் பண்ண போறோம், அதை பத்தியும் பேசுங்க சார் தான் என்னோட சப்ஸ்கிரைபர் கேட்டுதான். அதுக்காக தான் நம்ம வந்து எவ்ரிடே கோல்டு ரேட்டும் ஸ்டாக் மார்க்கெட்டோட கோல்டு மார்க்கெட் அண்ட் ஸ்டாக் மார்க்கெட் பேசும்போது அதற்கான வழிமுறைகளும் பேசிட்டு இருக்கோம். இது பாத்தீங்கன்னா வந்து என்னோட பைக். இது வந்து உதாரணம் சொன்னதான் உங்களுக்கு புரியும் தான் இதை எடுத்துட்டு இருக்கேன் நான். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட், ஸ்டாக் மார்க்கெட், கோல்டு, என்ன விஷயம், ஃபினான்ஸ், ஃபிட்னஸ், ஃபெய்த் பேஸ் தெரியும்னா இந்த சேனல் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ல உங்களோட ரிக்வஸ்ட் கேளுங்க, டவுட்ஸ் ஏதாவது இருந்தா. இது வந்து என்னோட பைக் 2006ல வாங்குறேன். 2006ல நான் அந்த பைக் வாங்கும்போது என்ன ரேட்னா 48,164 ரூபாய் இந்த பைக்கோட ரேட். புது பைக்கா வாங்குறேன். ஒரு நல்ல விஷயம் பண்ணதுன்னா நான் வந்து லோன்ல போய் வாங்கல. நான் காசு சேர்த்து வச்சு மொத்தமா கொடுத்து வாங்கல. ஏதோ வட்டி கொடுத்து நான் ஏமாறல. நான் வட்டி கொடுத்தா ஒரு 50,000 கட்டி 1 லட்சம் கட்டியிருப்பேன். 48,164 இந்த பைக் வாங்குறேன். அன்னைக்கு ஒரு கிராம் பாத்தீங்கன்னா 2006ல கிட்டத்தட்ட வந்து 712 ரூபாய் ஒரு கிராம் வித்துருக்கு. நான் இந்த பைக் வாங்கும் பொழுது 2006ல ஒரு கிராமோட தங்கம் 712 ரூபாய். நான் அன்னைக்கு இந்த பைக் 48,164 ரூபாய்க்கு இந்த பைக்கை வாங்காம இந்த பைக்குக்கு பதிலா ஒரு கோல்டு வாங்கியிருக்கேன்னு வச்சுங்களேன். ஒரு 67 கிராம் நான் வாங்கியிருப்பேன். எவ்வளவு? 67 கிராம் நான் வாங்கியிருப்பேன் கோல்டு. இன்னைக்கு 2024ல முன்னாடி ரேட் சொன்னல, இன்னைக்கு ரேட் பாத்தீங்கன்னா 7,140 ரூபாய் ஒரு கிராம். இன்னைக்கு அந்த 67 கிராம் என்கிட்ட இருந்ததுன்னா 4,78,380 ரூபாய், கிட்டத்தட்ட 4,45 லட்சம் ரூபாய்க்கு மேல என்கிட்ட இருந்திருக்கும். ஆனா இன்னைக்கு இந்த பைக் என்கிட்ட இருக்கு. இதன் மூலமா நான் வேலைக்கு போயிருப்பேன், சம்பாரிச்சுப்பேன், எல்லாம் ஒத்துக்கிறேன் நான். ஆனா இந்த பைக்கோட இன்னைக்கு விலை பாத்தீங்கன்னா 5,000 போகுமோ 10,000 போகுமோ தெரியாது. ஏன்னா மோர் தென் 15 இயர்ஸ் ஆயிடுச்சுல்ல. கிட்டத்தட்ட வந்து 2006ன்னு பாத்தீங்கன்னா ஒரு 18 வருஷம் ஆயிடுச்சு. 5 வருஷம் அதோட லைஃப். எஃப்சி எல்லாம் பண்ண பிறகு ஒரு 2,000 3,000 ரூபாய் 5,000 போனா பெரிய விஷயம், கண்டிஷன் அந்த. ஆனா இதே கோல்டா இருந்திருந்தா 4,78,380 ரூபாய் நான் கையில வச்சிருந்திருப்பேன். அதுக்காக பைக்கே வாங்காதீங்க, எல்லாம் கோல்டா வாங்குன்னு சொல்ல வரல. இதே இந்த பைக் நான் 48,000 வாங்கினேன். அப்பவே கூட 1 லட்ச ரூபா கூட பைக் இருந்தது. அந்த 1 லட்ச ரூபாய் பைக் வாங்கியிருந்தா இன்னும் இவ்வளவு நஷ்டப்பட்டு பாருங்க. ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா அதற்கான அத்தியாவசியம் மட்டும் வாங்குங்க. இது பரவாயில்ல, நான் அன்னைக்கு வாங்கினது வரைக்கும் மாத்தாம இருக்கேன். நீங்க போயிட்டு 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம வந்து பைக்கை மாத்துறீங்கன்னு வச்சுங்களேன், இல்ல வருஷத்துக்கு ஒரு வாட்டி மொபைல் மாத்துறீங்கன்னா எவ்வளவு நஷ்டப்படுறீங்க நீங்க கணக்கு போட்டுங்க. கணக்கு போட்டா கால்குலேட்டர் ஒர்க் ஆகாது. 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பைக் மாத்துறது, அப்புறம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி மொபைல் மாத்துறது, இதுல வேற இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, மொபைல் மாத்துறது. இத மாதிரி பண்ணும்பொழுது உங்களால முதலீடும் பண்ண முடியாது, பொருளாதாரத்துல உயரவும் முடியாது. அதுக்காக தான் கணக்கு எடுத்து சொல்லியிருக்கேன். சோ அன்னைக்கு 2006ல 48,164 ரூபாய் இருந்த பைக் இன்னைக்கு வந்து 0. நான் அதே ரேட்டுக்கு அந்த நேரத்துல நான் கோல்டு வாங்கி வச்சிருந்தேன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட 4,78,380 ரூபாய் இருக்கும். ஒரு 20 ஆண்டுகள், 18 ஆண்டுகள் வச்சுங்களேன். 18 ஆண்டுகள் 18 ஆண்டுகள். இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லணும். நானு இந்த கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணா வந்திருக்குன்னு பேசிட்டேன்.
அதே சமயத்துல ஸ்டாக் மார்க்கெட் எல்லாமே கனெக்ட் பண்றல, ஸ்டாக் மார்க்கெட் கோல்ட் மார்க்கெட் பத்தி கனெக்ட் பண்ணும்போது அப்ப இன்வெஸ்ட் பண்ண பைக். அதே மாதிரி ஸ்டாக்ல 2006ல ஒரு கம்பெனி வராங்க, ஐபிஓ, அதாவது இனிஷியல் பப்ளிக் ஆஃபர்னுவாங்க. வந்த கம்பெனி யாருன்னா உங்க எல்லாருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். Naukri.com. நௌக்ரின்றது வேலை வாய்ப்பு தரக்கூடிய ஒரு வெப்சைட் ரன் பண்றாங்க அவங்க, ஜாப் போர்ட்டல். அந்த நௌக்ரி வரும்போது பாத்தீங்கன்னா அந்த ஷேரோட வேல்யூ வந்து 320 ரூபாய் அன்னைக்கு. அதாவது நான் பைக் வாங்கினப்போ 2006ல 48,164 ரூபாய்க்கு பைக் வாங்கினது இன்னைக்கு ஜீரோவா இருக்கு. அன்னைக்கு 320 ரூபாய் ஷேர் இஷ்யூ பண்றாங்க. அன்னைக்கு இந்த 48,164 ரூபாயை இந்த ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன்னா, நௌக்ரியில இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன்னா, இன்னைக்கு 1,27,21,765 ரூபாய் இருக்கும். கிட்டத்தட்ட 1.25 கோடி சம்பாரிச்சிருக்க முடியும். எனக்கே இது இந்த ரிசர்ச் பண்ணும்போது எனக்கே ஆச்சரியம் தருது. அதை பண்ணிருக்கலாமே. ஆனா அன்னைக்கு எனக்கு ஒரு அவேர்னஸ் இல்லை, ஸ்டாக் மார்க்கெட் பத்தி அவேர்னஸ் கிடையாது எனக்கு, இந்த பினான்ஸை பத்தின ஒரு அவேர்னஸ் இல்லை. அப்ப நான் ஒரு பிகாம் முடிச்சு ஒரு எம்எஸ்டபிள்யூ முடிச்சிருக்கேன். அவ்வளவு பெருசா வந்து இந்த ஷேர் ஸ்டாக் பத்தி பெரிய நாலேஜ் இல்லைல்ல. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் வந்தது பெரிய, அது கூட நம்ம அனலைஸ் பண்ணல. இப்ப இருக்கிற தெளிவு அப்ப இல்லைன்னா இப்ப அனுபவம் இருக்குல்ல. எதுனா 2002ல வேலைக்கு போறேன், இன்னைக்கு 22 ஆண்டுகள் அனுபவத்துல பேசிட்டு இருக்கேன். இதை ஏன் சொல்றேன்னா, விட்டுட்டவங்க விட்டுருங்க. நீ என்ன மாதிரி வயசானவங்களோ இல்ல வந்து என்னோட கொஞ்சம் வயசு குறையானவங்க இது பண்ணாதவங்க விட்டுருங்க. உங்களோட குழந்தைகளுக்கு இந்த பினான்ஸ் மேனேஜ்மெண்ட்டை கத்து கொடுங்க. அன்னைக்கு வாங்கின 48,164 ரூபாய் பைக் இன்னைக்கு ஜீரோ. அன்னைக்கு மொபைல் வந்தா அது குப்பைக்கே போயிட்டு இருக்கும், பைக்காவது தாங்குச்சு. அதே இடத்துல ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணிதுன்னா கிட்டத்தட்ட 2,641%. கிட்டத்தட்ட 2,641% எத்தனை எத்தனை மடங்குன்னு பாத்துங்க. கிட்டத்தட்ட 208 மடங்கு, 284 மடங்கு. அதுக்கப்புறம் கோல்டா இருந்ததுன்னா இன்னைக்கு ஒரு 1000%, 10 மடங்கு ஏறி இருக்கு. ஸோ 4 லட்சமா இருக்கும். இதே ஸ்டாக்கா இருந்தா 1 கோடிக்கு மேல போயிருக்கும். நீங்க ஒண்ணு சார் ஸ்டாக் எல்லாமே ஜெயிச்சிருக்கா, ஒத்து இருக்கலாம். சில சமயத்து அந்த நௌக்கரி வந்த கம்பெனி மூடிட்டு போயிருக்கலாம். அதுக்காக தான் எல்லாத்தையுமே வந்து ஸ்டாக்லயும் போட்டுறாதீங்க, எல்லாத்தையுமே வந்து கோல்டுலயும் போட்டுறாதீங்கன்னு சொல்றாங்க. எல்லாத்தையுமே ஸ்டாக்ல போடுறதும் தப்பு, எல்லாத்தையுமே கோல்ட்லயும் போடுறது தப்பு, எல்லாத்தையுமே இந்த மாதிரி பைக்கு இந்த மாதிரி மொபைல்லையும் போடுறதும் தப்பு. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, டோன்ட் கீப் யுவர் ஆல் எக்ஸ் இன் ஒன் பேஸ்கெட். உன்னோட எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டையும் உடனே எல்லாத்தையும் போய் கோல்டுலயோ இல்ல எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டு வந்து ஸ்டாக்லயோ போடுறது சரி கிடையாது. ஸ்டாக்ல போனா இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல போடுறது சரி கிடையாது. அதாவது பைஃபர்கேட் பண்ணி, அதாவது டைவர்சிஃபை பண்ணி போடுங்க. கோல்டுல கொஞ்சம், ஸ்டாக் மார்க்கெட்ல கொஞ்சம், இல்ல மியூச்சுவல் ஃபண்டு, இல்ல கொஞ்சமா சேமிக்கிறது, இல்ல பிக்சட் டெபாசிட். இது மாதிரி நிறைய விஷயங்கள் என்னோட சேனல்ல பேசியிருப்பேன் நான். உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி, அதாவது ரொம்ப சேஃபான முதலீடு. இப்ப ஸ்டாக்ல வந்து சேஃப் கிடையாது தான். அந்த கம்பெனி மூடி இருந்தாங்கன்னா 48,000 காலி ஆயிரும், ஒத்துக்கிறேன் நான். ஆனா அந்த கம்பெனி ஜெயிச்சும் இருக்கு. அதான் அந்த கால்குலேட்டிவா கொஞ்சம் கொஞ்சம், அதாவது அந்த லாஸ் வந்தாலும் சமாளிக்க முடியாது ஸ்டாக் மார்க்கெட்ல போகணும். அதை வச்சா நான் சாப்பிடணும், அதை போய் ஸ்டாக் மார்க்கெட்ல போடக்கூடாது. பைக் வாங்க நம்ம பொருளா நிக்கும். கோல்டு சேஃப், அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுல மாற்று கருத்து எனக்கு இல்லை. கோல்டு பாத்தீங்கன்னா வாங்கி வச்சீங்கன்னா சேஃபா இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பா வந்து அதுல வந்து பெரிய நஷ்டங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவு. நடுவில் குறைஞ்சது சொன்னோம் நம்ம ஒரு வாட்டி, 2008லயோ கொஞ்சம் குறைஞ்சது, 2008ல 2010ல கொஞ்சம் குறைஞ்சது. அப்போ திரும்பி அது பழைய ரேட்டு மேல வந்துச்சு. கோல்டு வந்து கான்ஸ்டன்டா இருக்கும், குரோத் உள்ளதுதான். ஸ்டாக் மார்க்கெட்லாம் ஹை மூவ்மெண்ட் இருக்கும். எவ்ரி இயர் 15%, 20% இருக்கும். ஸ்டாக் மார்க்கெட் நினைக்கிறவங்களுக்கு நான் திரும்ப சஜஸ்ட் பண்றது இண்டெக்ஸ் ஃபண்ட் சொல்லக்கூடிய ஒன்று இன்வெஸ்ட் பண்ணுங்க. அது கொஞ்சம் சேஃபானது. ரொம்ப வாலட்டைலா இருக்கிற ஷேர்ஸ்லயோ இல்ல ஈக்விட்டில பண்ணும்போது கொஞ்சம் ரிஸ்க் ஜாஸ்தி. இதை முடிவு பண்ண வேண்டியது நீங்க தாங்க. இது இது பைக்கு முக்கியம் தான். அதுல போயிட்டு அந்த 3 வருஷம் ரெடி பைக்கை மாத்திட்டு உன்னோட உழைப்பை ஃபுல்லா அதுல போட்டு நீ காலி பண்றதுக்கு எதையா முதலீடு பண்ணி வை, இல்ல முதலீடு பண்ண பசங்களுக்கு கத்துக் கொடு. அப்பதான் பொருளாதாரத்தை நீ உயர முடியும், தன்னிறைவு பெற முடியும். இதுதான் பணக்காரன் கோடீஸ்வரம் பண்ணிட்டு இருக்கான். நம்மள மாதிரி ஆளுங்க சம்பாதிக்கிறது ஃபுல்லா போய் போட்டுருவோம், காலி பண்ணிட்டு வசதி வரல, வாழ்க்கை வரலன்னா இதான் நடக்குங்க. ஸோ இது என்னோட சஜஷன் உங்களுக்கு ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு. கோல்ட் ரேட், ஸ்டாக் மார்க்கெட் ரேட்டையும் அனலைஸ் பண்ணிட்டு என்னோட அனுபவத்தையும் பகிர்ந்துருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட்ல கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ ஆல்.